Hi students, welcome to Chennai IAS Academy. Test 1 ஓகேங்களா, நல்லா உங்ககிட்ட ஒரு வெல்கம் இருந்தது. நிறைய பேர் எழுதிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லா கமெண்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து தமிழ் நல்லா வந்தது, ஜிஎஸ் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாடரேட்டாக அதான் டிஃபிகல்ட் லெவல் கிட்டே இருந்தது, இதே மாதிரி கண்டினியூ பண்ண சொன்னீங்க. ஓகேங்களா, உங்கள் எல்லாரோடைய ஃபீட்பேக்கு நான் பார்த்தேன். ஓகேங்களா, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஓகேங்களா, அப்போது நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேங்களா, டெஸ்ட் போடுறோம், அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேங்களா, ரெண்டாவதாக பண்ண வேண்டிய விஷயம், மீதி 60% ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேஷன். ஓகே, உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நான் எவாலுவேட் பண்ணுறது இருக்கட்டும், அதை தாண்டி உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்க. போன டெஸ்ட் நம்பர் 1ல் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம், ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. நம்ம இதுலையும் டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம், எதில் லேகாக இருக்கிறோம், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ற, டெஸ்ட் டிஸ்கஷனை கவனிக்கிற. டிஸ்கஷனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கொஸ்டின் எழுதி முடிக்கிறதுனால நீ படிச்ச, ஓகேவா, பெர்ஃபெக்டா படிச்சிருக்க, டெஸ்ட் நல்லா எழுதி பார்த்துட்டேன். ஓகேங்களா, டெஸ்ட் நல்லா எழுதி பார்த்ததோட மட்டும் இல்லாம டிஸ்கஷனை கவனிக்கும் போது நீ ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்தும் நீ 4-5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நீ தெரிஞ்சுக்கலாம். அது போக நான் என்னோட இடத்துல இருந்து டிஸ்கஷனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது நான் அனுபவிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினை மட்டும் அந்த ஒரு கொஸ்டினா மட்டும் பார்க்காம கீழே 4 ஆப்ஷனையும் 4 கொஸ்டினா பார்த்து அந்த கொஸ்டின் சம்பந்தமான விஷயங்களை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய பார்க்கணும். அந்த ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த வார்த்தை இருக்குது, சரியா? எஸ், இங்க இருக்கா? இந்த வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு என்னதான் ஞாபகம் வரணுங்கிறத வந்து நான் டிஸ்கஷன் சொல்ல போறேன். சரிங்களா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நிறைய அல்டிமேட் பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லிடுறோம். அப்போ நீ வந்து படிச்சுட்ட. ஓகேங்களா, மொத்தம் ஒரு டாபிக் கொடுத்துருக்க டாப்பிக்கை 100% கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு வழி சொல்றேன் பாருங்க. நீ படிச்சதுல ஒரு 60% கவர் ஆயிட்டு, டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்ட. ஓகே, அதுல ஒரு 20% கவர் ஆயிட்டு. ஓகே, மொத்தம் 80% ஆயிடுச்சு. மீதி 20% இந்த வீடியோ பார்க்கறதன் மூலமாக நீ மொத்தமா அந்த டாபிக்கை 100% கவர் பண்ணிடுற. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்ட்டி டிஸ்கஷன், அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தமிழ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே வரப்போகுது. சரிங்களா, அப்போ மீதி இருக்கக்கூடிய 20%க்காக நீ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டாபிக்கை ஃபுல்லா நீ முடிச்சிட்டேன்னா உனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளவுதான், இந்த டாபிக் நான் முடிச்சாச்சு. இந்த டாபிக்ல எந்த லூப் அண்ட் கார்னர், எந்த கார்னர்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிக்கலாம்ங்கிற தைரியம் ஃபர்ஸ்ட் உனக்கு வரணும். அந்த தைரியம் இருந்துட்டுனா அடுத்தடுத்து எல்லா டாபிக்கும் ஈஸியா படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், இந்த வீடியோ இன்னைக்கு மார்னிங், இன்னைக்கு ஈவினிங், ஓகேங்களா, இன்னைக்கே ஈவினிங், ஓகேங்களா, இன்னைக்கே ஈவினிங் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி ரிலீஸ் பண்ணிடுவேன். சரிங்களா, அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு டிஸ்கஷன் பாருங்க. டெஸ்ட் எழுதி முடிச்ச நேற்று, ஓகேங்களா, டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. இன்னைக்கு நீ டிஸ்கஷன் அடுத்தடுத்து வீடியோ பார்க்குற. டிஸ்கஷன்ல 1 மணி நேரம் தான். ஓகேங்களா, ஒரு மணி நேரம் 1.5 நேரத்தில் போகுது. நீ பண்ண வேண்டியது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிஸ்கஷன் பார்த்துட்டு மீதி இருக்க நேரத்தை அடுத்த டெஸ்ட்டுக்காக பயன்படுத்தி அடுத்த டெஸ்ட் இப்பவே படிக்க ஆரம்பி. ஓகேங்களா, என்ன பண்ணணும், வியாழக்கிழமைக்குள்ள நீ படிச்சு முடிச்சிடணும். சனிக்கிழமை டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கணும். வியாழக்கிழமைக்குள்ள இருக்கக்கூடிய 5 நாட்கள்ல படிச்சு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ரிவிஷனுக்காக ஒதுக்கு. சும்மா வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காது. வெள்ளிக்கிழமை ஃபுல்லா ரிவிஷனுக்காக ஒதுக்கிட்டு சனிக்கிழமை மார்னிங், நீங்க நேற்றே பார்த்துருப்பீங்க, 10 மணிக்கு வீடியோ வந்திருக்கும். அதே மாதிரி 10 மணிக்கு வீடியோ வந்துடும். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு 11, 12, 1 மணிக்கு நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஓகே, 1 மணிக்குள்ளே முடிச்சிடுவீங்க. முடிச்சுட்டு நீ பண்ண வேண்டியது 1-1.5 போல எடுத்து வந்து கமெண்ட் பண்றேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்க போறோம். டிஸ்கஷன்ல நிறைய தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல நிறைய பாயிண்ட் எழுதி வச்சு, சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட். Fundamental duties are added from which one of the following amendments? ஓகேங்களா, அதாவது பின்வரும் எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை கடமைகள்ங்கிறத பார்த்த உடனே நமக்கு எத்தனாவது பார்ட் அப்படிங்கிறது ஞாபகம், எத்தனாவது பகுதி அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அடிப்படை கடமை, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்குறதுன்னா பார்ட் 4A ஆட் ஆயிருக்கு. சரிங்களா, பார்ட் 4A. சார் என்ன சார் பார்ட் 4A வந்திருக்கு? ஏன் வந்து A அல்லது B இந்த மாதிரி வந்திருந்தாலே அது புதுசா ஆட் பண்ணப்பட்டது. ஒரிஜினலா எழுதி வச்சிருக்கும் போது அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த பகுதி இருந்திருக்காது, இது புதுசா ஆட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்க இருந்து எடுக்கப்பட்டது சார்? எந்த ஒரு கண்ட்ரியில இருந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா USSR. ஓகேங்களா, பழைய ரஷ்யா கண்ட்ரியில நம்ம என்ன சொல்லுவோம், USSR சொல்றோம். அங்கிருந்து டிரைவ் பண்ணப்பட்டதுதான் நம்மளுடைய இந்த அடிப்படை கடமைகளுடைய ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் அடுத்த வீடியோ அடுத்த கொஸ்டின்ஸ் அதான் இருக்குது, அதை பத்தி பார்க்கலாம். அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா,
அப்போ பார்ட்டி டிஸ்கஷன் பார்க்கும்போது நம்ம நிறைய அரசியல் சம்பந்தமான விஷயம் நிறைய விஷயம் பேசுவோம். ஓகேங்களா? அது பேசுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி கார்னர் பண்ணி ஒரு கட்சியை வந்து டிராபேக் பண்ணியோ பேச போறது கிடையாது. அது இருந்து நமக்கு சப்ஜெக்ட் ரீதியாக எப்படி ஈஸியாக சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ 42 சட்ட திருத்தம் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? இந்திரா காந்தி அவர்களோட ஞாபகம் வரணும். ஏன் அப்படின்னா, இந்த இந்திரா காந்தி ரூல் பண்ண இயர்ல ஏகப்பட்ட சட்டங்கள், ஏகப்பட்ட சட்ட திருத்தம் எல்லாமே ஒரு முன்னோடியானது. ஓகேங்களா? எல்லாமே இந்திய நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த சட்ட திருத்தமும். ஆக்சுவலா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஞாபகம் நினைக்கிறேன், பின்னாடி கொஸ்டின் கூட வருது. மினி கான்ஸ்டியூஷன், சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெயரே இருக்குது. இது 1976ஆம் ஆண்டு இந்த சட்ட திருத்தம். அதன் அடிப்படையில் தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. சரி சார், ஃபண்டமெண்டல் டியூட்டியோட அடிப்படை கடமையோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் இந்த 86. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஒரிஜினலா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எழுதும்போது 10 தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டியாக 11 சேர்த்திருந்தோம். அது 86ஆம் சட்டத்தின் அடிப்படையில் ஸ்கூலுக்கு அதை பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, பசங்களை வந்து 6 to 14 வயசு இருக்கக்கூடிய பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற விஷயம் தான் 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி 86ஆம் சட்டத்திட்டத்தை சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், அடிப்படை அதே சேம் அடிப்படை கடமையை பற்றி பின்னொரு கூற்றுகளை கவனிங்கள். எது சரியான வைக்கிறாங்க? அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசனோ அவனுக்கு மட்டும் தான் அடிப்படை கடமை. எஸ், டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? இவை சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்டது. 100% கரெக்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டி சொன்ன உடனே புதுசாக தான் ஆட் பண்ணாங்க. நான் சொன்னேன் 1976. அதுக்கு முன்னாடியே ஸ்வரன் சிங் தலைமையிலான கமிட்டி போட்டிருப்பாங்க, அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுதான். ஓகேங்களா? அடுத்து, அயர்லாந்து அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. நான் இப்பதான் சொன்னேன். ஓகேங்களா? இப்பதான் நான் என்ன சொன்னேன், இது யுஎஸ்எஸ்ஆர் இருந்து பெறப்பட்டது, அயர்லாந்து கிடையாது. ஓகேங்களா? அயர்லாந்து கிடையாது, யுஎஸ்எஸ்ஆர். ஓகே, யுனைடெட் சோவியத் ரஷ்யாவில இருந்து பெறப்பட்டது. சார், அப்ப அயர்லாந்து எங்கேயோ படிச்சிருக்கீங்க சார், அது என்ன அமைப்புல என்ன சார் எடுத்திருப்போம்? அயர்லாந்து இருந்து டிபிஎஸ்பி எடுத்திருப்பீங்க. ஓகே, அயர்லாந்து இருந்து அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அதெல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க. சரிங்களா? அப்போ 1, 2 கரெக்ட். ஓகேங்களா? ஆன்சர் எங்க இருக்குது? 1 and 2 மற்றும் சரியானது. ஓகேங்களா? டிஸ்கஷன்ல எனக்கு தெரியாத கொஸ்டினை கூட நீ எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? இடையில ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஸ்வரன் சிங் அடிப்படை கடமை பத்தி நம்ம நல்லா பேசிட்டோம். பார்ட் 4A இருக்குது. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த அதாவது கேள்வியில நம்ம ஒத்துக்கக்கூடிய கேள்விகள இந்த மேட்ச் பொறுத்துக்கிற கேள்வி வந்தா சுலபமான கேள்வி. ஓகேங்களா? ஈஸியான கேள்வி சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா 4 இது கொடுத்துருப்பாங்க, இங்கே 4 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சா கூட ஒரு சில டைம் ஆன்சர் போட்டுடலாம். ஒன்று தெரிஞ்சா போதும், மீதி 3 உனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நீ ஆன்சர் ரைட்டா போட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அப்படிதான் வந்து ஒரு சில கொஸ்டின் அமையும். அப்போ இதுல நீ மக்கள் பிரதிநிதி சட்டம், அதாவது ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், குடியுரிமை சட்டம், இது எல்லாத்துலயும் உனக்கு ரொம்ப ஃபெமிலியர் தெரிஞ்சிருக்கக்கூடியது 10th புக்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த குடியுரிமை சட்டம் ஃபெமிலியரா உனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? என்ன இயர்? குடியுரிமை சட்டம் 1955. பாருங்க, அப்படி இந்த ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் வந்து 1. அப்போ 1ங்கிறது எங்க மட்டும் இருக்குன்னா டிக்கு இந்த 2ல தான் இருக்கு. அப்போ மீதி ஏயும் டியும் எலிமினேட். அப்போ மொத்தம் 4 ஆப்ஷன் இப்போ உனக்கு 2 ஆயிடுச்சு. இந்த 2ல தான் நீ சூஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வேற எங்க சார் நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, மேக்சிமம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1972 இந்திரா காந்தி டைம்ல தான். நான் சொன்னா அதையா, இந்திரா காந்தி டைம்ல ஏகப்பட்ட ரிவல்யூஷனரியான சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இது 1. ஓகே, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இப்போ இதை மேட்ச் பண்ணி பாரு, ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். ஓகே, இப்படிதான் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணா 4 2 மாத்தலாம். இன்னொரு தீனி அடிச்சிட்டா 2ல 1 சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சில டைம் 1 உனக்கு கரெக்டா தெரிஞ்சாலே போதும், அடிச்சுட்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நல்லா தெரிஞ்சது பாத்தீங்கன்னா பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 2 சட்டம் இருக்குது. அதுல ஒரு சட்டம் 1951. எனக்கு இது நல்லா தெரியும். அப்போ ஏக்கு வந்து 3, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நான் இதை மட்டும் ரைட் போட்டு கிளம்பி வந்துட்டே இருக்க வேண்டியதான். மீதி இது நீ பார்த்தாலும் பாரு, பார்க்கட்டி கூட வேணாம், தேவையே இல்லை. சரிங்களா? அப்போ பொறுத்துகளை கேட்டா பாலிட்டியா சரி, எல்லா சட்டமும் சரி ஈஸியானதான். சரி சார், இந்த சட்டம் எதை வச்சு சார் கேட்குறீங்க? நமக்கு சிலபஸ் இருக்கிறத வச்சு தானா? எஸ், நம்ம டாபிக்ல சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு கேட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கேட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது நம்ம டியூட்டிலேயே வந்து காடுகளை பாதுகாக்கணும், அதனால இந்த சட்டம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சட்டம் இதெல்லாம் நிறைய சட்டம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. பின் நாட்கள்ல வரும். ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட், இதெல்லாம் வரும். அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து
இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்றாங்க பாருங்க. எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது கேட்கல, எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஜனவரி 26, 1950 வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, நடைமுறைக்கு வந்த நாள். நமக்கு ஆன்சர் என்னன்னா அடாப்டட், எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் கேட்கிறாங்க. அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டனால நம்ம என்னவா கொண்டாடுறோம்? அரசியலமைப்பு தினம் அப்படின்னா சட்ட தினம் அப்படி சொல்லி கொண்டாடுறோம். அதாவது 1949 நவம்பர் 26 நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆன்சர் இதுப்பா, நான் இதை ரவுண்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இது கிடையாது. ஓகேங்களா, இதுதான் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது வேற, சுதந்திரம் அடைஞ்சது வேற. ஓகே, அரசியலமைப்பு நம்ம எப்போ அங்கீகரிச்சுங்கிறது. ஓகேங்களா, இது அல்லாம நீ எப்போ இந்தியாவோட தேசிய கொடி எப்போ அங்கீகரிக்கப்பட்டது, தேசிய கீதம் எப்போ அங்கீகரிக்கப்பட்டது, இந்தியாவோட குடியரசுத் தலைவர் எப்போ அங்கீகரிக்கப்பட்டார், இது எல்லா விஷயத்தையும் இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, ரைட். 104 முடிஞ்சது. அடுத்து 105, அரசியலமைப்பு என்ற யோசனை எம்.என். ராய். அழகானிய முக்கியமானது, இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்.என். ராய் எப்போ இனிஷியேட் பண்ணி வச்சாரு அப்படி. அதாவது நீங்க புக்ல படிக்கும் போதும் சரி, லட்சுமிகாந்த் புக்கை ஃபாலோ பண்ணினா சரி, ரெண்டாவது டாபிக் என்னன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நிறைய இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு எம்.என். ராய் 1934 சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1935 காங்கிரஸ் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வேணும்னு சொல்லுவாங்க. இப்படி படிப்படியாக நிறைய பேர் வேணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை ஆரம்பிச்சு வச்சதே யாரு அப்படின்னு எம்.என். ராய் தான். இவர் 3 சப்ஜெக்ட்ல வருவார். ஓகேங்களா, எம்.என். ராய் பாலிட்டியில வராரு, ஹிஸ்டரியில வருவார். ஓகே, இடத்துல அதை தாண்டி எக்கனாமிக்ஸ்ல மக்கள் திட்டம் என்ற திட்டமிடலே போட்டது யாருன்னா எம்.என். ராய் தான். அங்கேயும் வருவார். ஓகே, 3 சப்ஜெக்ட் வர முக்கியமானவர். 1934 இவர் இனிஷியேட் பண்ணியிருப்பார். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட், பின்வரும் ஜோடி எது சரியாக பொருந்துகிறது? இதெல்லாம் சரியாக பொருந்துகிறது அப்படிங்கிறாங்க பாருங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ, டிபிஎஸ்பி, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். அதாவது நீதி புனராய்வு, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை, அரசியலமைப்பு திருத்தம், ஆளுநரின் அலுவலகம். ஓகே, என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீதி புனராய்வு அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக படிப்பதற்கு. மேக்சிமம் இந்த ஜுடிஷியரி சம்பந்தமான விஷயம் எல்லாமே அமெரிக்கா இருக்கும். சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மேக்சிமம் தான், ஒரு சில விஷயம் மாறுபடும். மேக்சிமம் ஜுடிஷியரி சம்பந்தமான விஷயம் அமெரிக்காவில். சரிங்களா, அமெரிக்கா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை. நம்ம இப்போதான் 2வது கொஸ்டின்ல பார்த்தோம். அயர்லாந்துல இருந்து என்ன சார் காப்பி பண்ணோம்? டிபிஎஸ்பி காப்பி பண்ணோம். ஓகேங்களா, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஸ்பெயின் கண்ட்ரி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் கண்ட்ரி தான் இந்த டிபிஎஸ்பிங்கிற கொள்கையை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க ஸ்பெயின் இருந்து அயர்லாந்து இருந்தா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இந்த டிபிஎஸ்பி அயர்லாந்து. 2வது ரைட்டு. அரசியலமைப்பு திருத்தம். ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எந்த கண்ட்ரி இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா தான். சவுத் ஆப்பிரிக்கால இருந்தா நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருப்போம். இந்த ஆளுநரின் அலுவலகம் கனடா கிடையாது. ஓகேங்களா, கனடா கிடையாது. ஆளுநரின் அலுவலகம் பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்திய அரசு சட்டம். ஓகேவா, 1935 ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்துல நிறைய ப்ரொவிஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அது இருந்தா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் எடுத்திருப்போம். அப்போ 1, 2, 3 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா, 4வது தப்பு. ஓகேங்களா, அப்ப நீ ஆப்ஷன்ல 4வது தப்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இந்த ஆப்ஷன் கம்பல்சரி வராது. ஓகே, அதை நீ எலிமினேட் பண்ணிடலாம். அனைத்தும் சரி வராது. இந்த 2 எலிமினேட் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும், மீதி 2 தான். இப்படிதான் நீ வந்து உனக்கு தெரிஞ்சதை தெரியாத வச்சு நீ மேட்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் தெரியுது வச்சுக்கோ, அரசு நெறிகாட்டு வழிமுறை மட்டும் தெரியுது வச்சுக்கோ, 2 வந்து கரெக்ட். அப்ப 2 இல்லாத எங்க இருக்குது பாரு, இங்க வந்து 2 ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா, ஆனா கன்ஃபார்ம் நமக்கு தெரியும், கரெக்ட்னு தெரியும். அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது. இப்படிதான் நீ ஆன்சரை எலிமினேட் பண்ணி பண்ணாச்சுக்கோங்க. உனக்கு தெரியாத கொஸ்டின், உன்னால வந்து போட முடியாத கொஸ்டின் சமாளிச்சுங்கிறது ஒரு வரும். ஓகேங்களா, அதுதான் 4 கொஸ்டின் தப்பான இடத்துல ஒரு 2 கொஸ்டின் தான் தப்பாகும். தப்புகள் கம்மியாகும். சரிங்களா, டிஎன்பிசி நெகட்டிவ் மார்க் இல்லை, அதனால நீங்க தப்பிச்சிங்க. ரைட். அடுத்து, who was the temporary president of the Constituent Assembly? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்காலிக தலைவர் தான் கேட்கிறாங்க. நிரந்தர தலைவர் இருக்காரு, தற்காலிக தலைவர் இருக்காரு, துணைத் தலைவர் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. பிரெஞ்சு அரசாங்கத்துடைய வழிமுறை அடிப்படையில் மூத்தவர் தலைவராக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க தற்காலிகமாக. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்ன சார் அப்படி மட்டும்னா இது இந்தியாவோட அரசியலமைப்பை எழுதுவதற்கான ஒரு அமைப்பு. ஓகேங்களா, இதை வச்சுதான் என்ன செய்யறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே கான்ஸ்டியூஷனே எழுதியிருப்பாங்க. 389 பேர் இருந்திருப்பாங்க. ஓகே, இதுக்கு ஒரு லீடர் வேணும். அதுக்காக டெம்பரரி சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தரமாக யார் தேர்ந்தெடுப்பாங்க? நம்மளுடைய முதல் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். ஓகேவா, இவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவர் தான் நிரந்தர தலைவராக இருப்பார். ஓகேவா, பெர்மனன்ட் தலைவராக இருந்திருப்பாரு. அதனாலதான் இவர் முதல் குடியரசுத் தலைவராக மாறுவார். சரிங்களா, துணைத் தலைவராக H.C. முகர்ஜின்னு சொல்லிட்டு H.C. முகர்ஜி இன்னொருத்தர் 2 பேர் வந்து துணைத் தலைவராக இருப்பாங்க. சரிங்களா, ரைட்டா. டாக்டர் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு தலைவராக இருக்க மாட்டார். அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, பல பேர் வந்து தப்பு பண்றது இதுதான். அவர் டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மன். ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவுடைய தலைவராக தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்திருக்கார். சரிங்களா,
ரைட். அடுத்து பின்னவற்று இந்திய அரசியலமைப்பு வரைக்குழுவின் உறுப்பினர் இல்லாதவர். பாருங்க, கேள்வி எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ரொம்ப சிம்பிளா தான் ஆல்ரெடி எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் அடிச்சுட்டு போயிருவீங்க. இப்போ இருக்கிற எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேவா? கேள்வி சும்மா ஏனாதவன கேட்கறதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் கிடையாது. படிச்சு உண்மையா எழுதுறவங்க மட்டும் தான் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? அப்போ பாருங்க, கேட்கணும்னு நினைச்சிருந்தா அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாரும் கேட்டிருக்கலாம். எல்லாருமே அடிச்சுட்டு போயிருவீங்க. நீங்க என்ன கேட்டிருக்கோம்? உறுப்பினர் அல்லாதவர் யாரு? அப்ப நீ 9 உறுப்பினர் இருக்கும், எல்லாரும் நீ படிக்கணும். ஓகேவா? அப்போ யார் உறுப்பினர் அல்ல அப்படின்னா அம்பேத்கர் கண்டிப்பா சேர்மன் உறுப்பினர் தான். ஓகேடா? KM முன்சியும் உறுப்பினர் தான். ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் உறுப்பினர் தான். HC முகர்ஜி தான் உறுப்பினர் கிடையாது. இவர் தான் நான் சொன்ன கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய வைஸ் சேர்மனா இருப்பார். ஓகேங்களா? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய வைஸ் சேர்மனா இவர் இருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் எந்த உரிமை நமது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா? ரொம்ப முக்கியமானதுப்பா. இங்க வருங்க, இந்த மாதிரி பாலிட்டியில ரீசெண்டா கேட்கக்கூடியது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்திலையுமே கேட்கிறாங்க. பாலிட்டியில இந்த கொட்டேஷன்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஏன் அந்த கொட்டேஷன் எல்லாமே கேட்டாச்சு. பாலிட்டி தான் அநியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆர்டிகல் கேட்டாச்சு, அமெண்ட்மெண்ட் கேட்டாச்சு, பாட்டு, ஷெடியூல், பாரோ எல்லாமே கேட்டுச்சாச்சு. கேட்க வேண்டிய இடம் எங்க மீதி இருக்குது? இந்த கொட்டேஷன்ஸ் மீதி இருக்குது. அப்ப அதுதான் கையை வைக்கிறாங்க. அப்போ எந்த விஷயத்தை ஹார்ட் அண்ட் சோல், அதாவது இதயம் மற்றும் ஆன்மா, எப்படி நம்ம உடம்புக்கு எவ்வளவு இதயங்கிறது எவ்வளவு முக்கியம், ஆன்மாங்கிறது எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி நம்ம அரசியலமைப்புக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்றாங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு தீர்வு காணும் முறை, உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஆர்டிகல் வந்து 32 படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 32 இந்த ஹேபியஸ் கார்பஸ், குவா வாரண்டோ, செச்சுரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டிகல் இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன் எழுதுனதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சரிங்களா? அதுதான் வந்து அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை சொல்றாரு. இதுதான் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர், அட்வைசர். நல்லா கவனிங்க, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோடைய அட்வைசரா இருந்தது யாரு? கண்டிப்பா அம்பேத்கர் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவர் வரைவுகளுடைய தலைவரா இருந்திருக்காரு. அடுத்து பாருங்க, சச்சிதானந்த சர்கர் இப்பதான் பார்த்தோம். யாரு? அவர் தான் வைஸ் சேர்மன். அப்போ அவரும் கிடையாது. ஓகேங்களா? வைஸ் சேர்மன் சொல்ல டெம்பரரியா சேர்மன், அவரும் கிடையாது. MN ராய் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாரு. மேபி இருக்கலாம். BN ராவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணலாம். இது கொஞ்சம் யோசனை எலிமினேட் பண்ணலாம். படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுக்கலாம். BN ராவ் அவர் தான் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் அப்படின்னு சொல்ற ஆலோசகராக இருந்தது. MN ராய் வந்து 1934 வந்து வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the concept of the equality before law is an element of concept of, அதாவது நம்ம ஆர்டிகல் 14 இருக்கு பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா 12, 13 பாத்தீங்கன்னா ஒரு அரசுனா என்ன டெஃபினிஷன் சொல்லும். 13 ஒரு சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் சொல்லும். 14 என்ன சொல்லுதுன்னா அங்கதான் இருக்க உண்மையான ஆர்டிகல்ஸே ஆரம்பிக்கும். ஓகே, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்ட் சட்டத்தின் மூலம் அனைவரும் சமங்கிறது கருத்து எதுல இருந்து வருது சார் அப்படிங்கிறாங்க. த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு அதே கொடுத்துருப்பாங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதை ப்ரொபோன் பண்ணதே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஆக்சுவலா வந்து இந்த ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்டே வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தின் மூலம் அனைவரும் சமங்கிற கான்செப்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதுபவை பட்டியலிடப்படுகின்றன? நல்லா கவனிங்க. The duties of the state have been listed which part of the Indian Constitution? So duties வந்துடுச்சு, உடனே ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு போட்டுடலாமா? ஆக தப்பு. இப்படி பண்ணினாலும் தப்பு பண்ணுங்க. யாரா குறையா படிச்சவங்க எல்லாரும் இப்படி தான் தப்பு பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டினா நல்லா படிச்சவனுக்கு தெரியும். அடிப்படை கடமை ஒரு சிட்டிசனுக்கு வலியுறுத்துகிறது. ஓகேங்களா? ஒரு குடிமகனுக்கு தான் அதை வலியுறுத்தியது தவிர இந்த சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு யாருக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வலியுறுத்துங்க. கேட்கறது என்னது? ஸ்டேட் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எந்த பகுதி? அரசின் கடமைகளாக. அப்ப அரசுக்கு என்ன கடமை யார் சொல்றா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமை. அரசுக்கு சொல்லக்கூடியது டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். தமிழை படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை. அப்ப இதுதான். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? ஆப்ஷன் சி தான். நம்ம டிபிஎஸ்பி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடியது. என்னென்ன சொல்றாங்க? அதாவது லிக்கர் அபாலிஷ் பண்ணணும், வில்லேஜ் பஞ்சாயத்தை உருவாக்கணும், யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரணும், மேட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் பீப்புளுக்காக என்னதான் பண்ணணுமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பாட்டு. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து போலாமா? அடுத்து ஆர்டிகல் 14 இருந்து 18 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஓகேங்களா? அதாவது
நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதுங்கிற பார்த்துக்கணும். அதோடைய ஆர்டிகல் ஸ்பிளிட்டை பார்த்துக்கணும். கம்பல்சரி கேட்பாங்க ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சமத்துவத்திற்கான உரிமை. 14 அது நம்ம சட்டத்தின் முன் அனைவரும் 14 பேசணும். 15 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசும். 15 16 பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசும். 17 ஓகே சாரி 14 15 16 17 பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை பற்றி பேசும். 18 பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் பட்டம் வச்சுக்க கூடாதுன்றதை பேசும். அதுதான் அப்போ இந்த 18 வரைக்கும் சமத்துவத்திற்கான உரிமையை பற்றி பேசுது. ஓகேங்களா? அப்போ ரைட் டு ஃப்ரீடம் என்ன வரைக்கும் சார் இந்த மாதிரி ஒரு 6 இருக்கு படிக்கணும். ஓகே 19 இருந்து 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடமை பற்றி பேசும். ஓகேங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை பார்த்தீங்கன்னா 23 24 பேசும். சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அடுத்தடுத்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு 6 விஷயம் இருக்கும். இதுல ரைட் டு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நீக்கிட்டோம். ஓகே ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நீக்கிட்டோம். அது தேவையில்லைன்னு சொல்லி வச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட் இதே மாதிரி படிச்சுக்கணும், ஸ்பிளிட் அப் படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க அருமையான கொஸ்டின். நான் பார்த்த கொஸ்டின் இதையே டிசைன் பண்ண கொஸ்டின் இது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டா டிசைன் பண்ண நிறைய விஷயம் பேசுறதுக்காக. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா who designed the national flag? சிம்பிளான கொஸ்டின் தான், எல்லாரும் ஆன்சர் போட்டு பிங்காலி வெங்காயான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது நான் என்ன வச்சிருக்கேன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஒவ்வொரு விஷயத்தை திங்க் பண்ற மாதிரி வச்சிருக்கேன் பாருங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பாருங்க உதயகுமார் தர்மலிங்கம். ஓகேவா? உதயகுமார் மட்டும் கொடுத்துருந்தே யோசிப்பீங்க, பரவாயில்ல. ஓகே டி உதயகுமார் தான். ஓகேங்களா? யாரு டி உதயகுமார் ஞாபகம் வரணும், உடனே எக்கனாமிக்ஸ் ஞாபகம் வரணும். ஓகேவா? இந்த ரூபாய் சிம்பிள வடிவமைச்சாரா அவர் தான் உதயகுமார். முடிஞ்சு போச்சா? அடுத்து வெங்கட சுப்பாராவ். சார் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சார், படிச்சிருக்கேன். ஓகேவா? ஞாபகம் வரணும். ஓகேவா? நம்மளோட உறுதிமொழி ஸ்கூல் எடுப்போமா, உறுதிமொழி இந்தியா தாய்நாடு அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுப்போம்ல, அந்த வெங்கட சுப்பாராவ் உறுதிமொழி எழுதியவர் இவர் தான். ஓகேவா? நமக்கு தெரியும், ஊருக்கே தெரியும் ரவீந்திரநாத் தாகூர் யாரு, நம்ம தேசிய எழுதியவர். முடிஞ்சு போச்சா? அப்போ நான் வச்சிருக்க ஆப்ஷன் எதுக்காகனா நீ யோசிக்கணும், இதெல்லாம் வந்து இப்படி வருதா, இந்த விஷயம் நம்ம பேசுறோமா அப்படின்றத யோசிக்கணும். ஆன்சர் வந்து பெங்காலி வெங்கையா. நம்ம தேசிய கொடியை வந்து குடியாத்தத்துல ஃபர்ஸ்ட் நெஞ்சிருப்பாங்க. வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்துல ஃபர்ஸ்ட் நெஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நேஷனல் பிளாக் எப்போ அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா 22 ஜூலை, அதாவது விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தேசிய கொடி ஏற்றணும், அதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணணும். அப்போ 22 ஜூலை 1947 நம்ம என்ன செஞ்சிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ரைட். அடுத்து கீழ்கண்டவற்றில் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்று. திருப்பி டிபிஎஸ்பி பத்தி சரியான கூற்று கேட்கிறாங்க. ஓகேங்களா? வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு இந்திய அரசியல் சட்டத்தின் 4ஆம் பகுதியில் உள்ளது. ஃபர்ஸ்ட் மொத்த இருக்கக்கூடிய 25 பகுதியை தயவு செஞ்சு படிச்சிருப்பா. ஓகே தயவு செஞ்சு எப்படியாவது ஷார்ட்கட், ஏகப்பட்ட ஷார்ட்கட் இருக்கு யூடியூப்லாம் பாரு. ஓகேவா? ஏகப்பட்ட நம்மளே போட்டிருக்கோம். ஓகே அப்ப அதெல்லாம் பார்த்துக்கோ. பாட்டு 25 மொத்த இருக்கக்கூடிய 25 பாட்டி படிச்சிரு. மொத்த இருக்கக்கூடிய 12 ஷெடியூலையும் படிச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ரிப்பீட்டா கேட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? எப்படியாவது கேட்டுறாங்க. அப்போ அதுலயும் ஃபர்ஸ்ட் 5 பாட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊர் அப்படி சொல்லி யூனியன் அண்ட் டெரிட்டரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி, அடுத்து 4A என்னது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்போ 4வது நமக்கு டிபிஎஸ்பி தான் பேசுறாங்க. அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடுகளின் மீது இயற்றப்பட்ட சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்திற்கு மூலம் கால வரையறைக்க முடியும். தாராளமா பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? அதான் சொன்னேன் ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு வச்சிருக்காங்க, அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ரீசனா கூட யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாராளமா சுப்ரீம் கோர்ட்ல ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே எங்கேயும் அப்ஜெக்ட் கிடையாது. ஓகே லிக்யூர் பேன் பண்ணலாம், வில்லேஜ் பஞ்சாயத்து சொன்னாங்க, நம்ம 1992 உருவாக்கியாச்சு. அப்போ சட்டத்தை கொண்டு வருவதற்கு முழு அதிகாரம் இருக்குது, தாராளமா பண்ணலாம். சரிங்களா? அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். சரிதானே கேட்கிறாங்க? ஆமா, நான் பார்த்துக்கணும். இதெல்லாம் பாதி பேர் தவறுன்னு கொடுத்துருப்பா, நம்ம வேகமா பார்த்து இருந்திருப்போம். சரிங்களா? எது வந்து சரிங்க கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்து இதுவும் நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கொஸ்டினா கொடுத்துருப்பேன். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம், இதை போட்டுருங்க ஈஸியா. நீர்வாழ் உயிரினம் சார் ரிவர் டால்பின். ஓகேவா? ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டால்பின் உயிரினம் சொல்லுவீங்க. எந்த ஆண்டு சார் அங்கீகரிச்சாங்க, அதான் நீ படிக்கணும். ஓகே அதுதான் உனக்கு ஞாபகம். எந்த ஆண்டு சார் அங்கீகரிச்சாங்க? ஆக்சுவலா இது கூட இன்னொரு விலங்கு, தேசிய பாரம்பரிய விலங்கு, நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் சொல்லிட்டு ஒரு விலங்கு வச்சிருப்பாங்க, யானை வச்சிருப்பாங்க. ரெண்டுமே 2010ஆம் ஆண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேசிய இந்த நீர்வாழ் விலங்கா அங்கீகரிச்சிருப்பாங்க. இது 6th புக்லயே இருக்கு, வேற எங்கேயோ தேடா 6th புக்லயே நான் சொல்ற டேட்டா இருக்கு. 2010ல இதுவும் அந்த விலங்கு. அதே மாதிரி 2012ல நம்மளுடைய அந்த தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் அதை வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட். ஓகே 10, 12 வருஷம் முக்கியம்.
அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் வந்து பாருங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டும் என்றால் என்னதான் பண்ணணும்? சட்டத்தின் அடிப்படையில ஒருத்தர் இந்திய குடிமகனாக ஆகணும்னா என்னதான் பண்ண சொல்றாங்க? பை பர்த் தாராளமா, பை டிசன்ட் மூதாதையர்கள் மூலமாக, அதாவது வம்சாவளியாக இந்தியை மனம் முடித்திருக்க வேண்டும். ஐயோ அப்படிதான் சொல்லல. குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இங்க இந்தியாவில் தங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 3 வழிமுறைகள் இருக்குது. இதுதான் இந்த சட்டத்தில் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது 1, 2, 4 ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 1, 2, 4. நெக்ஸ்ட் 10 அருமையான பாருங்க. 10% ஆஃப் த ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ். ஓகே, எதுக்காக? பொருளாதாரத்தில் பின்தங்கியதற்காக கொடுக்கப்பட்டதா இந்த 10% ரிசர்வேஷன். இதோட ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஓகேங்களா, एक्चुअली தான் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய சுப்ரீம் கோர்ட் கேஸ், இந்திரா சௌஹானி கேஸ்ல தான் அது தூக்கி போட்டு திருப்பி இப்ப ரிப்பீட்டட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன அமெண்ட்மென்ட்ல கொண்டு வந்தாங்க கேட்பாங்க. இது கொண்டு வந்த அமெண்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா 103வது அமெண்ட்மென்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, 103வது இடபிள்யூஎஸ். ஓகேங்களா, மொத்தம் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரீசெண்டா போட்ட கடைசி 5 அமெண்ட்மெண்ட்டை பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, 100வது அமெண்ட்மெண்ட் இருக்கா? இந்தியாவும் பங்களாதேஷ் அக்ரிமெண்ட் போட்டாங்க. 101 ஊருக்கே தெரியும், ஜிஎஸ்டி. அடுத்து 104வது அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆங்கிலோ இந்தியனுக்காக ஆங்கிலோ இந்தியனுக்காக கொடுக்கப்பட்ட ரிசர்வ்டு சீட்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. 105வது அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகே, பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நேஷனல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை 105வது அமெண்ட்மெண்ட் மூலமா உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டி அதுதான் கமிஷன் இருந்தது. இப்போ பிசிக்கு கமிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அப்போ இடபிள்யூஎஸ்க்கு இடபிள்யூஎஸ் 3 எழுத்து 103வது அமெண்ட்மெண்ட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, ரைட். அடுத்து செக்யூலர், சூப்பரான கொஸ்டின் தான், ஈஸி தான். ஓகே, சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை பிரியாம்பிள்ல எந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும், நான் திருப்பி சொல்றேன். இந்திரா காந்தி ஏகப்பட்ட நல்ல விஷயம் எடுத்திருப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓகே இந்திரா காந்தி வருவதற்கு இந்திரா ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மதம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு அந்த மதம் மட்டும் பிரபலப்படுத்துற மாதிரி நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இருப்பாங்க. அதான் ஜனதா கட்சிகள் வந்து செஞ்சிருப்பாங்க. அதை காங்கிரஸ் எதிர்க்கும் விதமாக இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா பிரியாம்பிள்லேயே ஒரு சில வார்த்தையை சேர்ப்பாங்க. மொத்தம் 3 வார்த்தை SSIங்கிற வார்த்தை சேர்ப்பாங்க. ஓகே, ஷார்ட்கட் பாருங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவம், இது பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மதச்சார்பின்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு. இந்த 3 வார்த்தையும் 42வது அமெண்ட்மெண்ட்ல 1976ல சேர்ப்பாங்க. இந்திரா காந்தி பண்ணதுதான். முகவுரை ஒரே ஒரு தடவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு தடவை வந்து முகவுரையை திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு கொஸ்டின். சரிங்களா, ரைட். இதில் பாருங்க 52வது அமெண்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த 1985ல 10வது பகுதியை வந்து சேர்த்திருப்பாங்க. அதான் பார்த்துக்கணும். 61வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலெக்ஷன்ல பாருங்க ஓட்டு போட ஏஜ் கம்மி பண்ணியிருப்பாங்க 21 இருந்து 18 அதெல்லாம் இப்போ பார்க்க டக்கு ஞாபகம் வரணும். அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம். சூப்பரான விஷயம். ஓகே, அதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரீசனாக கேட்டே இருக்காங்க. நம்ம பிரியாம்பிள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினிஷனாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாகூர் தாஸ் பார்கேவ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பிரியாம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? தாகூர் தாஸ் பார்கேவ். ஓகே, எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கீழே ஒரு கொஸ்டினே வருது, நான் சொல்றேன். சரிங்களா, அடுத்து KM முன்சி தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த ஜாதகம்ங்கிற வார்த்தை, ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரு. பாருங்க, KM முன்சி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? KM முன்சி. ஓகேங்களா, முன்சி இது ஒரு ஜாதகம் பார்க்குற ஒரு பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, முன்சி ஒரு சமஸ்கிருத வார்த்தையா இருக்கா, ஜாதகம் பார்க்குறாரு. அதனால இந்த ஜாதகம் பிரியாம்பிள் வந்து ஜாதகம்ங்கிற வார்த்தைகளை மென்ஷன் பண்றாங்க. எப்படியோ நமக்கு ஞாபகம் வைக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, ரைட். அடுத்து which year state of Kerala was formed? ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டேட் எப்பப்போ உருவாக்குனாங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ரொம்ப பிரபலமான ஸ்டேட்டை படிக்கணும். நம்ம தமிழ்நாடு எப்போ உருவாக்குனாங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு தினமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, 1956 இந்த டே. அப்போ இந்த டேவை நம்ம சரி நவம்பர் 1 கிடையாது, 1956 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக நம்ம கொண்டு வந்திருப்போம். அப்போ தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட நாள் தான். இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருந்தா மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருந்து தான் ஆந்திரா, இந்த சைடு பார்த்தோன்னா மைசூர் மாகாணத்து கர்நாடகான்னு சொல்லிட்டு இந்த சைடு கேரளா எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரே இயர் தான் இது எல்லாத்துக்குமே. அப்போ தமிழ்நாடு உருவாக்கப்பட்டதும் கேரளா உருவாக்கப்பட்டதும் ஒரே ஆண்டு தான் 1956. இந்த 2000ங்கிற வருஷத்துல ஒரு 3 ஸ்டேட் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடுல இருந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருப்பாங்கப்பா. உத்தரகாண்ட், அப்புறம் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். எஸ், இந்த 3 ஸ்டேட்டை வந்து 2000ஆம் ஆண்டுல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, உத்தரப்பிரதேசல இருந்து உத்தரகாண்டையும், பீகார்ல இருந்து இந்த ரெண்டு ஸ்டேட்டையும், இன்னொரு மத்திய பிரதேசல இருந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்க்கண்ட். இந்த 3 ஸ்டேட் 2000 ஆண்டுல உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாட்டு கேட்கிறாங்க பாருங்க. பாட்டு திருப்பியும் நான் சொன்ன 25 பாட்டு தயவு செஞ்சு படிச்சுட்டு கொஸ்டின் வருது. அரசியலமைப்பு திருத்தம் எதாவது பாட்டு அப்படின்னு பார்த்தா பார்ட் 20ல மென்ஷன் பண்றாங்க. கரெக்ட். பஞ்சாயத்து ராஜ் நான் சொன்னேன், ஒரு சில விஷயம் புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க சார். அப்ப ஏதா வந்திருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா பார்ட் 9ல ஒரு பார்ட் இருந்தது, அதை நம்ம டெலிட் பண்ணிட்டு பஞ்சாயத்து ராஜ் உட்கார வச்சிட்டோம். ஓகேங்களா. முனிசிபாலிட்டி பாருங்க பார்ட் 9A இருக்கும், கோஆபரேட்டிவ் சொசைட்டி பார்ட் 9B இருக்கும். சரிங்களா. பஞ்சாயத்து ராஜ் பார்ட் 9, மத்திய மாநிலங்களுக்கு இடையிலான உறவு பார்ட் 11, நிதி மற்றும் சொத்துக்கான விஷயத்தை பத்தி பேசுறது பார்ட் 12. எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்குது. 1 2 3 ஆப்ஷன். ஓகேங்களா. எல்லாம் கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. பாருங்க 25 பாட்டையும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஒரிஜினலா எழுதும் போது 22 பாட்டு இருந்தது, இப்போ 25 பாட்டுகளாக இருக்குது. அதுல ஆட் பண்ணப்பட்ட பாட்டு எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்கிறதா பாத்துக்கணும். பார்ட் 4A 42வது அமெண்ட்மெண்ட். இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டை நீங்க தயவு செஞ்சு பாத்துக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் சார் நாங்கள் ஆணையிடுகிறோம், வி கமாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. ஓகேங்களா. என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம என்ன ஆர்டிகல் சொன்னோம்ல, ஆர்டிகல் 32ல சொன்னோம், அப்பயே சொன்னோம். இது இதயம் மற்றும் ஆன்மாங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணோம்ல, அந்த இதயம் மற்றும் ஆன்மா ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சார் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நிதி புனராய்வு அப்படிங்கிற விஷயத்தை பேசுவாங்க. இது ஒரு 5 வகையான விரிட்ஸ் இருக்கும். ஓகே, 5 விரிட்ஸ் இருக்கும். என்ன சார் அந்த 5 விரிட்ஸ்னா, ஹேபியஸ் கார்பஸ், கோ வாரண்டோ, இதே கொடுத்துருப்பாங்க. ஹேபியஸ் கார்பஸ், கோ வாரண்டோ, மேண்டமஸ், செச்சோரி, அப்புறம் இன்னொன்னு வரும். ஓகேங்களா. இந்த 5 சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், இன்னொன்று ப்ரொஹிபிஷன். ஓகேங்களா. இன்னொன்று ப்ரொஹிபிஷன். இந்த 5 சேர்ந்தது தான் இந்த நம்மளுடைய ஆர்டிகல் 32 விரிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து வி கமாண்ட் அப்படிங்கிற விஷயம் எதுல வந்து பேசுறாங்க அப்படின்னா, கட்டளை. அதுல இருக்கு பாருங்க, கட்டளை நீதி பேராணை. இங்கிலீஷ் மொழி படிக்கிறவங்க மேண்டமஸ், அதுதான் ஆன்சர். சரிங்களா. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ஹேபியஸ் கார்பஸ் அதிகமா நீங்க ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. எதை கேள்விப்பட்டிருப்பீங்க? நீ இந்த ஜெய்பீம் படத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. ஹேபியஸ் கார்பஸ். ஓகே, அதான் அதாவது டு ஹேவ் த பாடி ஆஃப். ஓகே, டு ஹேவ் த பாடி ஆஃப், அதான் மீனிங். மேண்டமஸ்னா இதுதான் வி கமாண்ட்ங்கிற வார்த்தை. கோ வாரண்டா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாட் ஆரண்ட், எந்த நிலையை வைத்து நீ வந்து அந்த பதவி அடைந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. சேச்சுரி அப்படின்னா அந்த செட், இந்த வார்த்தையை சர்டிபிகேட்ங்கிற வார்த்தையை மாற்றும், டு பி சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. 5க்குமே 5 அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை மேட்ச்ல ஃபாலோயிங் ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 1 கேட்டிருக்காங்க. அதனால நம்ம படிக்கணும். சரியா. அடுத்து டேஸ் த பிரின்சிபல் அரசு நெறிக்கட்டு வழிமுறைகள்ல இந்திய அரசியலமைப்பு விதி 38, 39, 41, 43, 42, 43 நான் சொன்னோம்ல, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை மொத்தம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு காந்திய கொள்கை, இன்னொன்னு சமதர்ம கொள்கை, இன்னொன்னு லிபரல் கொள்கைன்னு சொல்லிட்டு மொத்தம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆர்டிகல் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் எல்லாமே பாத்தீங்கன்னா சமதர்ம கொள்கைகள். ஓகேங்களா. அதாவது மேட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கணும், ஓகேங்களா, ரைட் டு ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்போ டிபிஎஸ்சில முக்கியமான ஆர்டிகலை பார்த்து வச்சுக்கோங்க. காந்தியவாதியில என்ன ஆர்டிகல் தான், சோசியலிஸ்ட் என்ன ஆர்டிகல் தான், லிபரல் என்ன ஆர்டிகல் அப்படிங்கறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர். பாருங்க சூப்பரான கொஸ்டின். இது வந்து புக்ல அங்கங்க இருக்கக்கூடியது. ஓகே, கவசம் என்று சொன்னவர். ஓகேங்களா. யார் அப்படி பார்த்தீங்கன்னா சாஸ்திரி சாஸ்திரி சாஸ்திரி. 4மே சாஸ்திரியில முடியுது. கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். ஓகேவா. நம்ம பாரு பேர் பார்த்தா சரி எனக்கு தெரியல. லால் பகதூர் சாஸ்திரி தான் முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அவர் போட்டிருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு வந்துடக்கூடாது. பதஞ்சலி சாஸ்திரி ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது திருப்பி சொல்லிட்டேன். கொட்டேஷன் அதிகமாக கேட்கிறாங்க, தயவு செஞ்சு படிச்சுக்கோ. ஓகே, அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 27% இடஒதுக்கீடை சிபாரிசு செய்து குழு என்ன கேட்கிறாங்க. நம்ம இப்பதான் பேசணும். இந்த மண்டல் கமிஷன், பிபி மண்டல். ஓகே, அதுதான் பாத்தீங்கன்னா 2வதாக அமைக்கப்பட்ட செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகே, 2வதாக அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். அதுதான் பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன். ஓகே, பிபி மண்டல் கமிஷன். அதுதான் 27% இடஒதுக்கீடு 1979 அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. 29. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் சார் படிச்சிருப்பீங்க, யூனிட் 9ல படிச்சிருப்பேன். ஓகேங்களா. காக்கா கலைஞர் 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். தேசிய லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல வேற இருக்கும், அது தனியா பார்க்கலாம். சரிங்களா. அப்போ இதுதான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி தான் எங்க வருவாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது வருவாரு, பேருனா பஞ்சாயத்து ராஜ் வருவாரு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வீத்திட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து இந்தியாவில்
மைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்ல வலிமையா இருப்பதற்கும் மாநில அரசு அதிகாரம் சுதந்திரத்தோடு அட்டானமியா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதுன்னா லாஸ்டா உருவாக்கப்பட்ட கேபினெட் கமிஷன் கேபினெட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் பணிக்குழு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அருமையா சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு, ஓகே, சைமன் ஆணையம் தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி. இது மட்டும் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்காக. சரிங்களா? ஆர்டர் வந்து அது கூட தூக்கலாம். அடுத்து அரசியலமைப்பு சட்டம் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசக்கூடிய ஷெட்யூல் என்ன? ஷெட்யூல் பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசக்கூடியது. ஓகேவா? அப்போ 12 ஷெட்யூல் இருக்குது. 12 ஷெட்யூல் என்னென்ன சொல்றது தவறாம படிச்சிடணும். ஓகேதா? அப்போ இதுல சொல்றது பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசக்கூடிய 11வது அட்டவணை. 12வது அட்டவணை முனிசிபாலிட்டி நகராட்சி பத்தி பேசுவாங்க. சரிங்களா? 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? அப்புறம் இந்த 10வது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசும். 7வது வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா, அதிகார பகிர்வை பத்தி பேசக்கூடியது. 8வது அட்டவணை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழி, ஓகே, லாங்குவேஜ் என்னதான் இருக்குது அதை பத்தி பேசக்கூடியது. அடுத்து இந்த எந்த கருத்தில் இந்தியாவின் ஒற்றுமையை பாதிக்கும், பாதிக்கும் சொல்லக்கூடாது. ஓகே, ஐடியாலஜி ப்ரொடக்ட் தி இந்தியன் யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எது வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க? முதலாளித்துவம் பாதுகாக்குமா? சீரழிஞ்சு போயிடும். ஓகே, முதலாளித்துவம் வந்துட்டுனா தொழிலாளர்களுடைய ஸ்ட்ரைக் உருவாகும், ஏகப்பட்ட கலவரம் நடக்கும். ஓகேங்களா? அடிப்படைவாதம் ஃபண்டமெண்டலிசம் தப்பு. ஓகேங்களா? ரொம்ப பழைய கருத்துல பேசுவாங்க, காரணத்துக்கு தகுந்த விஷயமா இருக்காது. ஓகே, அதுவும் எலிமினேட். வகுப்புவாதம் ஐயோ பெரிய பாவம். இதெல்லாம் வகுப்புவாதம் தான் இந்தியாவில் பரவிட்டுனா போச்சு. இந்தியா கலவர பூமியா இருக்கு. இந்தியா வந்து பல ஜாதி, பல இனம், பல மொழி பேசக்கூடிய இடம். ஓகே, அப்போ வகுப்புவாதம் வரக்கூடாது. அப்போ எது பாதுகாக்கும்னா சமய சார்பின்மை, செக்யூலரிசம். எந்த மதத்தையும் சாராம இருந்தா இந்தியா பாதுகாப்பா இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. இது கான்செப்சுவலான கொஸ்டின். சரிங்களா? அடுத்த பாருங்க, திருப்பியும் அதாவது என்னென்ன பாட்டு வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீ உனக்கு தெரிஞ்சதை மேட்ச் பண்ண. நான் திருப்பியும் சொல்றேன், தெரிஞ்சதை நீ மேட்ச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ நீ தெரிஞ்சதை மேட்ச் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியாததான் இருக்கும். இந்த வெய்மர், ஓகே, நான் நடத்து கவனிச்சிருந்தீங்கன்னா பழைய வீடியோஸ்ல ஜெர்மனியில இருந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் ஞாபகம் வச்சு நான் சொல்லியிருப்பேன். ஹிட்லர் இருக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் எதுவுமே இருக்காது, ஏன்னா கொடூரவாதி, அப்படி அதை ஞாபகம் வச்சு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி எடுத்திருப்பேன். ஓகேங்களா? இப்போ பிக்கு 2 ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அடிச்சு போட்டு வந்துருக்கு. அவ்வளவுதான். இப்படிதான் ஓரளவுக்கு ஏதாவது தெரிஞ்சதை வச்சு, மேபி நீ உனக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா கூட அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோ. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஐரிஷ் வந்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ஓகேவா? யூஎஸ்ஏ வந்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. ஓகே, நான் சொன்னேன் இந்த ஜுடிஷியரி பத்தி வந்தாலே அமெரிக்கான்னு சொன்னேன். இப்போ கூட லிங்க் ஆகுது, பார்த்துக்கிட்டியா? அதுதான் இங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சத்தியமேவ ஜெயதே. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன். ஓகே, சத்தியமேவ ஜெயதே இது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க? தேவநாகரி மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேடா? எந்த மொழியிலிருந்து? முதலாக எடுக்கப்பட்டது தேவநாகரி மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது சத்தியமேவ ஜெயதே. அடுத்து பாருங்க, ஸ்டேட் கிரியேஷன். எந்தெந்த ஸ்டேட் வந்து எப்பொழுது கிரியேட் பண்ணப்பட்டது? இது நீ ஈஸியா எலிமினேட் பண்ண வேண்டியது. திருப்பியும் சொல்றேன், ஒரு ஆப்ஷனை வச்சு நீ அடிச்சு தூக்கி போட்டு போயிரு. தேவையில்லாம மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணாத. கடைசியா உருவாக்கப்பட்ட மாநிலங்கள்ல இந்த ஜம்மு காஷ்மீர் லடாக்கை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எந்த மாநிலம் உருவாக்கியிருப்பாங்க? தெலுங்கானா உருவாக்கியிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எங்க இருந்து? ஆந்திரால இருந்து பிரிச்சு உருவாக்கியிருப்பாங்க. 2014ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. அதை மட்டும் நீ மேட்ச் பண்ணி நீ ஆன்சர் போட்டுடலாம். பாருங்க, ஏக்கு 4 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. பாருங்க, சரி, ஏக்கு 4 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பியா இருக்கும், அப்படின்னா சியா இருக்கும். பாருங்க, அப்போ இது வராது, இது வராது, எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகேவா? மீதி அடுத்து பாரு. அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. எனக்கு வந்து நாகாலாந்து ஸ்டேட் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நாகாலாந்து பத்தி அதிகமாக படிச்சிருந்தேன். அப்போ 63 தான் அங்க வந்து பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. பிக்கு 1 ஒரே ஆப்ஷன் டிக் போட்டு வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பிக்கு 1. மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஜராத், இது மகாராஷ்டிரா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. 1960 பிரிச்சிருப்பாங்க. ஹரியானா, பஞ்சாப்ல இருந்து ஹரியானா 1966. சரிங்களா? ரைட். ஸ்டேட் கிரியேஷன் பார்க்கணும். 2000ஆம் ஆண்டு 3 ஸ்டேட் கிரியேட் பண்ணிருப்பாங்க, நான் சொன்னேன். சரிங்களா? அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தவறான கூற்று 40 பஞ்சாயத்து அமைப்பு கரெக்டா இருக்கு. 44 பொது சிவில் சட்டம், சூப்பர், நான் இப்பதான் சொன்னேன். ஓகேங்களா? 41 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு கிடையாதுப்பா. 41 வந்து ரைட் டு ஒர்க்கை பத்தி பேசும். 39A சமநீதி இலவச சட்டம் 42ஆவது சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 42 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் ராங். ஓகே, தப்பா பொருந்திருக்குது. ரைட் டு ஒர்க்கை பத்தி பேசும் 41வது. இது விவசாயம் கால்நடை வளர்ப்பு பத்தி பேசும், அது வேற ஆர்டிகல். சரிங்களா? மீதி எல்லாமே கரெக்டா பொருந்திருக்குது. எல்லாமே டிபிஎஸ்பியில வரக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகே, அடுத்து நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம். ஓகேங்களா? பேச்சு சுதந்திரம் கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது? நல்ல ஒரு அருமையான கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் டெப்தா உடையது. ஓகேங்க, நயப்பண்பு ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், அதாவது நோ அஃபெண்டிங் டீசன்சி மாராலிட்டி. ஓகே, ரைட், அதை வச்சுக்கோ. அடுத்து நாட் கமிட்டிங் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? கீழ்காணும் உட்படாததான் கேட்டிருக்காங்க.
சரி, உட்பட்டது கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு இல்லாம பேசணும். ஓகேங்களா. அடுத்து அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமலும் பேசணும். கரெக்ட் தான். இதுவும் மத நம்பிக்கைக்கு எதிரானதாக இல்லாமல் பேசணும். ஓகேங்களா. கண்டிப்பா மத நம்பிக்கைக்கு எதிரானது இல்லாமல் பேசணும். ஓகேங்களா. அப்போ அப்படி பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பேசக்கூடியதுதான். ஓகேங்களா. நீ 2, 3, 4 ஆப்ஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்துருது. 1, 2, 3, 4 எல்லாமே வந்து இது இருக்கக்கூடிய நிபந்தனைக்கு உட்பட்டது. இது அடிப்படையில் தான் உனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ எல்லாமே பேசக்கூடாது. சரிங்களா. எல்லாமே பேசக்கூடாது. அந்த ரைட் டு ஸ்பீச்ங்கிற விஷயம் ஆர்டிகல் 19A மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நமது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக 43B பாருங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு 2 விஷயம் படிக்கணும். ஒன்னு பார்ட் 9A. ஓகேங்களா. பார்ட் 9A படிக்கணும். இன்னொன்று வந்து ஆர்டிகல் படிக்கணும். இது எத்தனாவது திருத்தத்தை கூட்டினாங்க அப்படின்னா 97வது திருத்தம் 2011 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த இது. ஓகேங்களா. ரைட். சட்டத்திருத்தம் பாருங்க எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. கீழ்காணப்பட்டது எது? ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர்கள் இது கிடையாது. ஓகேங்களா. அதாவது ஒன்றிய பிரதேசத்துடைய முந்தைய பெயர், இதுக்கு முன்னாடி அந்த பெயர் எதுவுமே இல்லை. ஷெட்யூல் டிஸ்ட்ரிக்ட் தான் சொன்னாங்க. எஸ், தலைமை ஆணையர்களின் மாகாணம் தான் சொன்னாங்க. பார்ட் CD நம்ம படிச்சிருந்தோம். ஓகே, இந்த பார்ட்ஸ்ல படிச்சிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா அது கூட இருக்குது. இந்த தனித்துவமான மத்திய பகுதிகள், இதுதான் இந்த வார்த்தை தான் இதுக்கு முன்னாடி கிடையாது. சரிங்களா. அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் டி. அடுத்து 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் சொல்லிட்டு 2 உரிமைகளை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 23, 24 மென்ஷன் பண்றாங்க. அது 23 வந்து கடத்தல், குழந்தை கடத்தலை மட்டும். 24 வந்து இந்த அபாயகரமான ஃபேக்டரிஸ் ஒர்க் பண்ணதை பத்தி பேசுவாங்க. 24 நீ என்ன பண்ணலாம்னா அந்த பார்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்கக்கூடிய இடத்தை வச்சு நீ என்ன செய்யலாம், நீ எந்தெந்த ஆர்டிகல் வருதுன்னு சொல்லிட்டு பேசிடலாம். இப்போ மீதி எல்லாமே 26, 27, 28, 17 தான் பார்த்தீங்கன்னா மீதி உரிமைகள். இது மட்டும் தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், ஆர்டிகல் 24. அடுத்த கொஸ்டின், மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த அரசு விதி குறிக்கிறதுனா ஆர்டிகல் 38. நான் சொன்னேன்ல இந்த டிபிஎஸ்பில இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. 38 என்ன சொல்றது, 39, 39A என்ன சொல்றது, 40, 41 முக்கியமானது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து சமூக ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு ஆர்டிகல் 38. ஓகேங்களா. அடுத்து அது பாருங்க, இந்த வேர்ட் சிம்பிளான கொஸ்டின், யோசிக்கக்கூடிய கொஸ்டின், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ரோம் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அது டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை கிரீக் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து 40, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை வாதத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு. அதாவது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வார்த்தை வந்தாலே ஒரே கேஸ், கேசவானந்தா பாரதி கேஸ், ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. ரொம்ப முக்கியமான கேஸ். ஓகேங்களா. ரைட்டா. இந்த கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சரை பத்தி கண்டிப்பா பேசியிருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 44 சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை பத்தி பேசுறது. அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது. எஸ், கரெக்ட் தான். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா லீகல் ரைட் டு ஃபண்டமெண்டல் பேசிக். ஓகே, கிடையாது. ஓகேவா. எது கரெக்ட் தான் கேட்கறாங்க. ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து லீகல் ரைட்டா மாத்திருக்காங்க. ஆன்சர் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் இன்கரெக்ட் மேட்ச் பாருங்க, தவறா பொருந்தியது எது கேக்குறாங்க. ரைட் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் தான், கரெக்ட் தான். ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ். ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் அமெண்ட்மெண்ட் 86வது அமெண்ட்மெண்ட்ல உருவாக்கி இருப்பாங்க. ஆர்டிகல் 17 நான் சொன்ன அன்டச்சபிலிட்டி பத்தி பேசுது. ஓகே, தீண்டாமையை பத்தி பேசுது. இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. ஓகே, இது மட்டும் தான் தவறாக பொருந்தியுள்ளது. ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை பத்தி பேசுகிறது. இந்தியா எமர்ஜென்சி as a sovereign state அப்படி சொல்றாங்க. எப்போ வந்து இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது, எப்போ இந்தியா விடுதலை அடைந்ததோ அப்போதான் இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது. சரிங்களா. இது ஒரு முக்கியமானது. அடுத்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டை இந்திய அரசியலமைப்பின் நாவல் பண்புகள் என்று கூறியவர். அதாவது நாவல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது. நான் சொன்னது இந்த கொட்டேஷன் அடிக்கடி இந்த கொட்டேஷன் கேட்கிறாங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னதுதான் இந்த நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதாவது நம்மளுடைய டிபிஎஸ்பி பாட்டு 4A பாட்டு 4 இருக்குது. அந்த டிபிஎஸ்பி பத்தி பேசுறாங்க. அம்பேத்கர் சொன்னது ஆர்டிகல் 32 என்ன சொல்லியிருப்பாரு சொன்ன, இது இந்த அரசியலமைப்பு விதி இல்லைன்னா அரசியலமைப்பு எழுதுறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்முடைய முகவுரையுடைய கடைசி வரி, லாஸ்ட் லைன் ஆஃப் த பிரியாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு படிக்கணும். அது ஒரு கொஸ்டின். இப்போ இப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். எப்படி முடியுது? do hereby adopt, enact and give to ourselves
திஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் இந்திய அரசியலமைப்பை இயற்றவும் மற்றும் நமக்கே வழங்கவும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகள் இது இந்திய அரசியலமைப்பு பற்றிய உண்மையான கூற்றுகள், சரியான கூற்று தான் சொல்றாங்க. அடையாளம் காண்க. இந்திய அரசியலமைப்பு என்பது சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஆவணம். எஸ், சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் டாக்குமெண்ட். கரெக்ட் தான். நம்ம சொசைட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு என்பது எழுதப்படாத பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகள். சுத்தமான தப்பு. யோசிச்சு பாருங்க. அதாவது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கஸ்டம்ஸ், ஒரு சில கஸ்டம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாலும் எழுதப்படாதது கிடையாது. சரிங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கப்பட்டது. ஒரு சில கான்ஸ்டிடியூஷன்ல அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கல. ஓகேங்களா? அப்பப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குவாங்க, எழுதிக்குவாங்க. அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. இந்திய அரசியலமைப்பு என்பது பாராளுமன்றம், நீதித்துறை ஆகிய இரண்டின் விளக்க நடைமுறைகளுக்கு உட்பட்டது. எஸ், 100% உண்மைதான். ஓகே, அப்போ 1 and 2 இஸ் கரெக்ட். சரி, 1 and 3 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி. ஓகே, 1 and ரெண்டாவது தப்பு இல்ல. அடுத்து போறாமா? கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. அடுத்து எஸ், இது பாருங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்னு ஒரு சிலபஸ் கொடுத்திருந்தது. அதோடைய 10th உடைய புக் பேக் கொஸ்டின் தான் இது. சரிங்களா? ரைட். A foreigner can practice his own religious faith in India. Yes, அதாவது ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சொந்த மத நம்பிக்கையை பின்பற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இஸ்ரேல் நாட்டுக்காரர் வந்து ஜூயிச மதத்தை பின்பற்றாருன்னா அவர் இங்க வந்தும் ஜூயிச மதத்தை அவர் பின்பற்றலாம். அவருக்குன்னு இடம் வாங்க முடிந்தால் இடம் வாங்கி கோயில் கட்டி எதுனாலும் பண்ணலாம். சரிங்களா? அவருடைய மதத்தை வெளிநாட்டு மதமாக இருந்தாலும் இங்க பின்பற்றலாம். மத சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டினருக்கும் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. நம்ம சொல்லியிருந்தோம் ஆர்டிகல் 25 இருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் ரிலீஜியஸ் ரைட்ஸ், மத நம்பிக்கை உரிமைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த உரிமைகள் இந்தியர்களுக்கு, சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபாரினர்ஸ், ஏலியன்ஸுக்கு ஆல்சோ கொடுக்கப்படுது. ஏலியன்ஸ் ஃபாரினர் சொல்லுவாங்க, ஏலியன்ஸ் சொல்லுவாங்க, ஏலியன்ஸுக்கு ஆல்சோ கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? மத சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டு கொடுக்கப்படுகிறது. ரெண்டுமே கரெக்ட். இது இதற்கான விளக்கமும் ரைட் தான். சரிங்களா? ஆப்ஷன் பி கூற்று காரணம் ரெண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம். அடுத்து, பின்வருவனவற்றில் சிறு அரசியலமைப்பு மினி கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் பா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஆனா ஏங்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும், கூற்று காரணம் தெரிஞ்சுக்கணும். 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் இதை மினி கான் சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் தான் நிறைய விஷயங்களை பேசுறது கான்ஸ்டிடியூஷன். இது நம்ம சிறு அரசியலமைப்பு மினி கான் சொல்றோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஏகப்பட்ட விஷயத்துல பிரியாம்பல திருத்துறது இந்த அமெண்ட்மெண்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டியை கொண்டு வந்தது இந்த அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட சேஞ்சஸ். ஓகே, நிறைய ப்ரொவிஷன்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தது இந்த அரசியலமைப்பு. ஓகேங்களா? அப்போ நிறைய விஷயங்கள மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுக்கு நம்மளுடைய ப்ரொவிஷன் 7th ஷெட்யூலையும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதனால இதை சிறு அரசியலமைப்பு நிறைய ப்ரொவிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணதுனால ஓகே 1976 வந்தது. சரிங்களா? ரைட். அடுத்து, மதச்சார்பற்ற ஜனநாயகம் பற்றி, செக்யூலரை பத்தி சொல்றாங்க. ஓகே, செக்யூலர் டெமோக்ரஸி. எந்த மதத்தாலும் அரசு கட்டுப்படுத்தப்படாது. எஸ், 100% கரெக்ட் தான். அதாவது செக்யூலரிசம், மதச்சார்பின்மை அப்படின்னா ஒரு அரசை ஒரு மதம் கட்டுப்படுத்த கூடாது. அதுக்கு பேர் தான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு அரசை வந்து மதம் கட்டுப்படுத்துகிறதா? கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எந்த ஒரு நபருக்கும் அவளுடைய மதத்தின் காரணமாக அரசால் பாகுபாடு காட்டப்படும். ஐயோ, காட்டவே கூடாது. நம்ம அதுக்கு ஆர்டிகலே இருக்குது, டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? டிஸ்கிரிமினேஷன் பண்ணவே கூடாது. வில் பி ஷோன் சொல்லிருக்காங்க. தப்பு. ஓகே, டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அடுத்து, ஒருவர் பின்பற்ற விரும்பும் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமையை அனைவருக்கும் அரசு உத்தரவாதம் செய்கிறது. எஸ், 100% உண்மை. ஒருத்தர் நினைச்சா இந்த மதம் அந்த மதம் எந்த மதனாலும் அவன் ஃபாலோ பண்ணிக்கிறான். ஹிந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டியோ எதுனாலும் அவன் சேஞ்ச் பண்ணிக்கிறான். 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 3 மட்டும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது வந்து ஒரு ஜுடிஷியரி கொஸ்டின் ஆக இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் நமக்கு தேவைதான். ஓகேடா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தேவைதான். நான் சொல்லியிருந்தேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் பொழுது, உனக்கான உரிமைகள் மீறப்படும் பொழுது நீ எங்க போகலாம்? ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி நீ வந்து அதை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ லாஸ்டா நமக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனே பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உச்ச நீதிமன்றம். அதுதான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா என்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்தாலும் அதுதான் பாதுகாக்க
விளக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் கேசவானந்தா பாரதி கேஸ் தான் ஃபேமஸ் கேஸ் 1973 பார்த்துருந்தோம்ல. பேசிக், அதாவது நம்மளோட அரசியலமைப்புக்கு ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை எந்த காரணத்திற்காகவும் பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணி மாற்றக்கூடாதுன்னு சொல்லுது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட, அதனால தான் அந்த உச்சநீதிமன்றம் அந்த ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்ன வரைக்கும் உச்சநீதிமன்றம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் அதை வந்து நம்ம கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. அடுத்து, எந்த சூழ்நிலை ஒருவரது இந்திய குடியுரிமை நீக்க முடியாது, அதாவது கீழே இருக்கக்கூடிய எந்த விஷயத்துல வந்து நம்ம நீக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பாருங்க, அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அட் த டைம் ஆஃப் வார், அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன், மேலே உள்ள அனைத்தும். எஸ், ஓகேங்களா, மேலே உள்ள அனைத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா குடியுரிமை நீக்க முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், அடுத்து நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குது பாருங்க. இந்த பிரியாம்பிள் வந்து ஒரு 3 பேர் 3 விதமா அதை வந்து அதாவது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் KM முன்சி அப்படி சொல்றோம். அந்த KM முன்சி என்ன பண்ணியிருப்பாரு, இட் இஸ் ஏ ஹாரோஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லியிருந்தோம். அது ஜாதகம், இது இந்திய அரசியலமைப்பு ஜாதகம் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். த கீ ஸ்டோன் ஆஃப் த கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொன்னது யார் அப்படி பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னார் பாருங்க. இதுதான் கொட்டேஷன், முன்னுரை வந்து அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னார். அதே நம்ம தாகூர் தாஸ் பார்காவே என்ன சொன்னார் அப்படின்னா இட் இஸ் ஏ ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னார். மிக முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னுரையே சொல்லியிருந்தார். ஓகேங்களா, 3 பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு முக்கியம். பிரியாம்பிள்ங்கிறது ஜவஹர்லால் நேருவோடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து முன்னுரிமைப்படுத்தி எழுதப்பட்டது. அதை வச்சு பின்னாடி ஒரு கொஸ்டினே வருது, திருப்பி பார்க்கலாம். சரிங்களா. ஏன்னா நம்ம சிலபஸ் கொடுத்து எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக எல்லா டாபிக்கும் வந்து கேள்வி கேட்டிருக்கிறோம். அடுத்து, இறையாண்மை, எல்லாவித வேற்றுமையும் தார்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குது. அதாவது மேட்ச் த ஃபாலோயிங். இறையாண்மைனா என்ன, பொதுநல கோட்பாடுனா என்ன, மதச்சார்பற்றனா என்ன, ஜனநாயகம்னா என்ன. ஓகே, ஃபர்ஸ்ட் இறையாண்மைனா என்ன, சாவர்ஜினிட்டி அப்படின்னா நான் சொன்ன இந்தியா எப்போ சாவர்ஜினிட்டியா மாறினது சொன்ன, ஃபுல்லி சாவர்ஜினிட்டி எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது அப்போ இருந்து நம்ம சாவர்ஜினிட்டி தான். அப்போ இண்டிபெண்டன்ஸ் சம்பந்தமா எங்க இருக்குது, எஸ், முற்றிலும் அரசியல் சுதந்திரம், உச்சபட்ச அதிகாரம் 2 கிடைச்சிருக்குது. அப்ப ஏக்கு 4 எந்த ஆப்ஷன்ல மட்டும் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, போட்டு வந்திருக்கு. சரிங்களா, ரைட். மீதி இது பார்க்கலாம், பொதுநல கோட்பாடு சோசியலிசம். இந்த சோசியலிசம்ங்கிற வார்த்தை வச்சுக்கிட்டு இங்க ஆப்ஷன்ல எங்கேயாவது சோசியலிசம் அதாவது மக்களுக்கான சமத்துவம் அதை பத்தி பேசுதா அப்படி பாருங்க. ப்ரொமோட்டிங் சோசியல் சேஞ்சஸ், அதாவது எல்லாவித வேற்றுமை தடுக்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல், அதுதான் சோசியலிசம். பிக்கு வந்து 1. மதச்சார்பற்ற நம்ம இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம் உள்ளது. ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சிதான் ஜனநாயகம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட்ஸாவும் நீங்க படிக்கணும். சரிங்களா. அடுத்து பாருங்க, which identify the article which promotes the educational and economic interest of the scheduled caste and scheduled tribes and other weaker section. இதை நீங்க ஆப்ஷனை வச்சு எளிமையா போட்டுறலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆப்ஷனை வந்து நான் எளிமையா கொடுத்துருக்கேன். அதனால தான் கொஸ்டினோ அந்த 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 கொஸ்டினை படிக்கிறதுக்கு புரிஞ்சது கஷ்டமா இருக்கலாம். ஓகே, இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆப்ஷனை இன்னும் நான் கஷ்டமாக்கி நினைச்சு இன்னும் கஷ்டமா வச்சிருப்பேன். ஆர்டிகல் 46, 47, 48, 49 இப்படி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. நான் இப்படி ஆப்ஷன் வச்சிருந்தா நிறைய பேர் போட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இதை பார்க்கும்போது தெரியுது, இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் விச் ப்ரொமோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை பிரபலப்படுத்துகிறது அப்படிதான் பேசணும். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு ஒரு விஷயத்தை வழங்க தான் செய்யணும், ப்ரொமோட் சொல்லக்கூடாது. ஓகேங்களா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குரிய ஆர்டிகல் வந்து 15, 17 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிஸ்கிரிமினேஷன், இது அன்டச்சபிலிட்டி பத்தி பேசுது. அப்ப இந்த 2 ஆர்டிகல் வராது. ஓகேங்களா. அப்ப அதுவா இதுவா அப்படின்னு பார்க்கும்போது டிபிஎஸ்பிக்கு என்ன ஆர்டிகல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 35 இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பியில பேசுறோம். அப்போ ஆர்டிகல் 46 தான் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷனோட டெவலப்மெண்ட்டுக்காக பேச வருது ஆர்டிகல் 46. சரிங்களா. அடுத்து, தேசிய கொடி வடிவமைப்பை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிட்டேன். தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஓகே, பிங்காலி வெங்கையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க முதல்ல நெய்யப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. ஓகேங்களா. உறுதிமொழியை வந்து எழுதியவர் யாருன்னா வெங்கட சுப்பாராவ் பார்த்துருந்தோம். இங்க வந்து எப்பொழுது வந்து நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொன்னேன். சுதந்திர தினம் நமக்கு வாங்கின ஃபர்ஸ்ட் சுதந்திர தினத்தை அன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா கொடி ஏற்றணும். கொடி ஏற்றுறதுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளிருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயரை மட்டும் பாருங்க. இது விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்க இயர் கண்டிப்பா வராது. இதுவும் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இதுவும் கண்டிப்பா வராது. சரிங்களா. அப்போ விடுதலை அடைஞ்சதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ஏற்றிருப்போம். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முன்னாடி கிடையாது. ஜனவரி 24, 1947 ரொம்ப முன்னாடி. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு முன்னாடி. நம்ம அப்போ வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள 1 மாசத்துக்கு முன்னாடி தான். அதுதான் ஜூலை 22, 1940. இந்த மாதிரி
ஒரு விஷயத்த அப்படியே அதை ருசிச்சு நீங்க படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகே ரைட். அடுத்து on the occasion of the 12th பாருங்க 12வது voters day 2021 ஆண்டு election commission gave the best award to dash chief electoral officer அப்படி சொல்றாங்க. எந்த எலக்ட்ரல் ஆபீசருக்கு சிறந்த மாநில விருதினை கொடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரல் ஆபீசர் கொடுத்திருக்காங்க. 156வது அரசியலமைப்பு. சரி 156. அடுத்து 157 as per the Indian constitution language comes under the which schedule, அதாவது நான் அட்டவணை இருக்கக்கூடிய 12 அட்டவணையை நான் படிக்க சொன்னேன். ஓகே, முதல் அட்டவணையில இருந்து 12 அட்டவணை கம்பல்சரி படிக்கணும். அதுல இந்த 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சே ஆகும். சரிங்களா? 8வது அட்டவணையில என்ன சொல்றது, மொழிகளை பத்தி பேசுது. ஓகேங்களா? ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணும்போது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்தன, இப்பொழுது எத்தனை மொழிகள் உள்ளன, இப்போ அது அரசியலமைப்புக்கு எழுதினதுக்கு அப்புறம் என்னென்ன மொழிகள் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க, எந்த வருஷம் சேர்த்தாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் கம்பல்சரி நம்ம படிக்கணும். ஓகே, அதான் 8வது அட்டவணை. ஓகே, நெக்ஸ்ட் தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படி கேட்கிறாங்க. இது ஒரு பெரிய கதை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 உருவாக்குனாங்க. அதை வச்சுதான் நம்ம மெட்ராஸ் மாகாணம், பெரிய மாகாணமா இருந்த மெட்ராஸ் மாகாணத்தை துண்டு துண்டா அங்கங்க பிரிச்சு போட்டாங்க. அப்படி உருவானதுதான் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் வந்து கர்நாடகா, இந்த பகுதி எல்லாமே அப்புறம் அப்படியே உருவானதுதான். ஓகேங்களா? இதே வருஷத்துல. அதனால நம்ம நவம்பர் 1 தமிழ்நாடு தினமா கூட கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட். அப்போ ஆந்திர இதுக்கெல்லாம் மூல காரணமே யாரு அப்படின்னா அந்த பொட்டி ஸ்ரீராமுலு தான். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு 58 நாள் உண்ணாவிரதம் இருந்தாருப்பா. எதுக்குப்பா உண்ணாவிரதம் இருந்தாரு? ஊழலை ஒழிப்பதற்காகவா? அதெல்லாம் இப்போ நடக்குது. அப்போ அப்படி கிடையாது. அப்போ எதுக்காகனா மദ്രാஸ் மாகாணத்துல இருந்து தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி மாநிலம் உருவாக்க வேண்டும், ஆந்திர பிரதேசம் என்று தனி மாநிலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக 58 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்ல மிகப்பெரிய கலவரம் அடிச்சது. அப்போ இதெல்லாம் நமக்கு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வேற வழி இல்லாம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை போட்டு எல்லா ஸ்டேட்டையும் மொழி வாரியா பிரிச்சு வச்சாச்சு. ஓகே, மொழி வாரியா மட்டும் அல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயத்திலும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஸ்டின் வருது. ஓகே ரைட். அடுத்து who are the citizens choose the wrong statement. ஓகேங்களா? citizens enjoy full civil rights. ரைட்டா? ரைட் தான். அரசியல், அதாவது குடிமக்கள் முழு குடிமை உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். 100% கரெக்ட். ஓகேங்களா? ராங் தான் கேட்கிறாங்கப்பா. நம்ம கரெக்ட் சொல்றோம். இல்ல ராங் எதிர்பார்க்கலாம். அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள், citizen are the members of the political community. Yes. அடுத்து citizen do not enjoy political rights. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பது. அது விடிப்பா, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அனுபவிக்க முடியாது. அவர் குடிமகனா இருந்தா அவன் எம்பி ஆகலாம், பிரசிடென்ட் கூட ஆகலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறு, மீதி 2 ரைட்டு. ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து எது இருக்குன்னா பிரியாம்பிள் இருக்கும். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த வார்த்தை எதிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. பிரெஞ்சு புரட்சி, பிரெஞ்சில் நடைபெற்ற 1708-9, அதாவது 1789 ஆண்டு 1-7-8-9 ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியில தான் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க. அதை நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு நம்ம பிரியாம்பிள்லையும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அர்த்தமும் பிரதிபலிக்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்து ஏழை மக்களுக்கு இலவச கல்வி சட்ட உதவி வழங்கும். சரி, இலவச சட்ட உதவி வழங்கும். நான் ஆல்ரெடி பேசியிருந்தோம். இது வந்து ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 39A புதுசா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆர்டிகல் 39A, அதாவது கோர்ட்ல போயிட்டு கேஸ் நடத்துவாங்க. கேஸை வாதாடுவதற்கு அவங்களுக்கு செலவு கூட ரூபா இருக்காது, வக்கீல கூட போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால கவர்மெண்டே என்ன கொடுக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வக்கீல் கொடுக்கும். அதுதான் ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 39A. இது என்ன அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்கன்னா திருப்பி அதே தான் நம்மளுடைய மினி கான்ஸ்டிடியூஷன் 42வது சட்டத்தின் அடிப்படை 1976 ஆண்டு சேர்க்கப்பட்டது தான் இது. நெக்ஸ்ட், எந்த அரசியல் அமைப்பு விதி பண்பாடு மற்றும் அமைதி மற்றும் பாதுகாப்பு? சூப்பரான ஒரு ஆர்டிகல். அதாவது எந்த ஆர்டிகல் வந்து இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அயல் நாட்டுடைய அமைதியையும் அப்புறம் வந்து பாதுகாப்பையும் வலியுறுத்தினா ஆர்டிகல் 51, கடைசி ஆர்டிகல். டிபிஎஸ்பி உடைய கடைசி ஆர்டிகல் தான் நம்ம இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை பத்தி பேசும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த ஆர்டிகல் 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்துடும். அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாட்டின் பின்வரும் நாடுகளில் எது முதலில் பாருங்க, இந்த வார்த்தை சும்மனி டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுக்கப்பட்டது, அரசு நெறிமுறை கோட்பாடு எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டேன். டக்குனு நீ பார்த்த உடனே அயர்லாந்து போட்டுறீங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம். ஆனா நான் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், அயர்லாந்து அதுக்கு முன்னாடி அந்த கான்ஸ்டிடியூஷன் அயர்லாண்டு எங்க இருந்தா பாரோ பண்ணிருப்பாங்கன்னா ஸ்பெயின்ல இருந்தா பாரோ பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் தான் முதலில் தங்கள் அரசியலமைப்புல எழுதி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வந்ததுன்னா அயர்லாந்து வந்து எடுத்துக்கிட்டாங்க. அயர்லாந்தோடைய டிபிஎஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ரைட். கொஸ்டினை வந்து தெளிவா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும்.
இந்திய அரசியல் சட்ட திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது. ஓகேங்களா, அதாவது நம்ம விடுதலை அடையும் பொழுது கிட்டத்தட்ட 550க்கு மேல நமக்கு 552 இந்திய சமஸ்தானங்கள் இருந்தது, ராஜ்யங்கள் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் 549 சமஸ்தானத்தையும் ஒன்றிணைச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவோட சேர்த்துக்கிட்டாரு. இந்தியா விட்டு பிரிட்டிஷ் வெளியே போகும்போது எல்லா பகுதியும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இல்லை, ராஜா கிட்டையும் சம் பகுதிஸ் இருந்தது, போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்தது, பிரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்தது. மெயினாக நம்மளுடைய பாண்டிச்சேரி, ஏனம், காரைக்கால் இந்த பகுதியெல்லாம் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்தது. பிரெஞ்சுக்காரங்க பின்னாட்கள் தான் வெளியே போனாங்க. அப்படி வெளியே போகும்போது இந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. இந்தியா கிட்ட ஒப்படைக்கும் போது அதை இணைப்பதற்காக 14வது அரசியலமைப்பு திட்டம், ஓகேங்களா, 14வது அரசியலமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னா புதுச்சேரி நம்மளோட சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரியை நம்ம மாத்திக்கிட்டோம். பின்வரும் எந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பு பகுதியிலிருந்து விலக்கப்பட்டது? ஓகேங்களா, மொத்தம் கான்ஸ்டிடியூஷன் எழுதும் பொழுது 22 பார்ட்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ நிறைய பார்ட்ஸ் டெலிட் பண்ணி நிறைய பார்ட்ஸ் ஆட் பண்ணனால மொத்தம் 25 பார்ட்ஸா மாறிடுச்சு. ஓகேங்களா, இதுல பார்ட் 7 பார்ட் 9 இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிருப்போம். ஓகேங்களா, ஆனா பார்ட் 9 டெலிட் பண்ணிட்டு அதுல நம்ம பஞ்சாயத்து ராஜ் சேர்த்துட்டோம். ஆனா பார்ட் 7 டெலிட் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் அதுல எந்த பார்ட்டையும் சேர்க்கல. இன்ன வரைக்கும் அது டெலிட்டடா தான் இருக்குது. அந்த நம்பர் நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம். அப்போ பார்ட் 7 தான் விலக்கப்பட்டது. ஓகேவா, டெலிட்டட், ரிப்பெல்டு. அடுத்து choose the correct answer. Fundamental rights have been described as the Magna Carta of India. சூப்பர், கண்டிப்பா. ஓகே, இந்திய மக்களின் உரிமைகள் சாசனம் உண்மைதான். கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் மனசாட்சி, எஸ் இதுவும் உண்மைதான். அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் மாதிரி, எஸ் இதுவும் உண்மைதான். ஓகே, 3 ஸ்டேட்மெண்ட் உண்மைதான். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 1 2 3 இது இந்திய மக்களுடைய உரிமைகள் சாசனம் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா தான் சொல்லுவோம். அரசியலமைப்பு மனசாட்சி, கன்சைன்ஸ் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஆர்டிகல் 32 அதேதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் 3யும் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, முக்கியமான சட்டங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு 5 6வது கொஸ்டின்ல நம்ம முக்கியமான சட்டங்களை பார்த்துருந்தோம். அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அப்புறம் என்ன பார்த்துருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் ஒரு 4 ஆக்டை வந்து நம்ம பார்த்துருந்தோம். 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின்ல பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம சிலபஸ் ஒத்தி இருக்கக்கூடிய மீதி ஆக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமான ஆக்ட். ஓகேங்களா, அந்த ஆர்டிகல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும்ல, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், அது போடப்பட்ட சட்டங்கள். ஓகே, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா அடிச்சுட்டு ஈஸியா அடிச்சுட்டு போகக்கூடியது ஒரே ஒரு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சட்டம். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் அரசியல் நிறைய பேசணும். அது இந்திரா காந்தி சமூகத்திற்கு தேவையான நிறைய சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான். 1976 தான் அவங்களுடைய இந்தியாவுக்கே பொற்காலம் சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சட்டத்தை போட்டிருப்பாங்க இந்திய நல்லதுக்காக. அது 1 ஆஃப் த ஆர்டிகல் 39A பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை சேர்த்திருப்பாங்க. அதுதான் அதே 1976ஆம் ஆண்டு சம ஊதியம், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற வேற ஊதியங்கள் வழங்கப்பட்டது. நம்ம அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சம ஊதியம் சொல்லிட்டு சிக்கு வந்து 1976 அதை மேட்ச் பண்ணி பாருங்க எத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதுதான் ஒன்றும் இல்லப்பா, சிக்கு வந்து 2 எஸ் 1 தான் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் பி 4321. ஓகேங்களா, சம ஊதியங்கிற சட்டம் 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தலைமையில் உருவாக்கப்பட்டது. ஓகே, மீதி பார்க்கலாம். பிடி ஸ்கில் தொழிலாளர் சட்டம் 1966, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970 இந்திரா காந்தி டைம் தான். அதுவும் புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு ஒழுங்காற்றுறது 1979. இப்போ இந்திரா காந்தி தான் இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா, ரைட். அதான் இந்த ஈக்குவல் ரெமுனரேஷன் ரொம்ப முக்கியம் பாருங்க. ரைட். அடுத்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது பாருங்க, நடைமுறைக்கு வந்த பொழுதுனா எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. அதான் குடியரசு நம்ம கொண்டாடுறோம். அந்த டேட்ல தான் நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வரும் பொழுது எத்தனை ஆர்டிகல், எத்தனை பகுதி, எத்தனை ஷெட்யூல் அப்படின்னு கேட்கிறாங்க. 365 ஆர்டிகல், 22 பகுதிகள், 8 அட்டவணை. ஓகேங்களா, 365 ஆர்டிகல், 8 அட்டவணை, 22 பகுதிகள். இப்போ எவ்வளவு சார் இருக்குது? ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க, அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 அட்டவணை, இன்னைக்கு டேட், இது நவ். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய ஒரு கவுண்டிங்ஸ். ஓகேங்களா, அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். சரிங்களா, கம்பல்சரி கேட்பாங்க. இதோட 22 25 ஆயிடுச்சு, 8 12 ஆயிடுச்சு, 365 448 ஆயிடுச்சு, மேலும் கூடலாம். ஓகே, அடுத்து நமது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது நமக்கு 6 அடிப்படை உரிமைகள் இருந்தன. இது கரெக்டா கேட்கிறாங்க. அரசியலமைப்பு நல்ல கவனிங்க, நடைமுறைக்கு வந்த போது, நடைமுறைக்கு வந்தது திருப்பி அதே தான். ஜனவரி 27, 1950 6 இருந்ததா 7 இருந்தது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகேடா, சமத்துவ உரிமை, அப்புறம் வந்து சுதந்திர உரிமை, மத உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அப்புறம் வந்து இந்த சொத்துரிமை எல்லாம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது இருந்தது. பின் நாட்கள் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை நீக்கிட்டோம். 44 சட்டத்தின் அடிப்படையில் அதை நீக்கிட்டோம். அதனால நடைமுறைக்கு வந்த பொழுது 6 இதை 7 இருந்தது. சரிங்களா, 7 இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா, அடுத்து நமது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது நமக்கு
10 அடிப்படை கடமைகள் இருந்தன. சார் 10 அடிப்படை கடமை தானே சார் இருந்தது ஃபர்ஸ்ட் இனிஷியலா? எஸ் கரெக்ட் தான். ஆனால் நடைமுறைக்கு வந்தபோது இதையே 42 சட்டத்திட்டம்ல சேர்த்தாங்க. அப்போ இதுவும் தப்பு. 86 சட்டத்திட்ட அடிப்படையில் பாராளுமன்றம் நம்ம அரசியலமைப்பில் 11வது கடமையை சேர்த்தது. எஸ் உண்மைதான். அந்த அதாவது பள்ளிக்கூடத்திற்கு வந்து பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்ப வேண்டும். அதுதான் 6 முதல் 14 வயசு. 86 சட்டத்திட்டம் தான் கரெக்ட் தான். 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி. ஓகே, ஏன்னா ஏது இருந்தது இது வந்து ஒரிஜினலா வந்து அடிப்படை கடமை இருந்தது. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனே கிடையாது. இப்போதான் நம்ம சேர்த்துக்கிட்டோம். 1976 அடுத்து அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு நேரம் தேவைப்பட்டது? எவ்வளவு நேரம் சொல்றத விட எவ்வளவு காலம்ங்கிறது கரெக்டான வார்த்தையா இருக்கும். எவ்வளவு காலம், நேரம் சொல்லக்கூடாது, காலம் தேவைப்பட்டது. ஓகேங்களா, டியூரேஷன். ஓகேங்களா சார், அரசியலமைப்புறது பெரிய புத்தகம்ல எஸ் ரொம்ப நாள் ஆட்கள் ஆகும் தான். ஒரு சில அரசியலமைப்புல சிம்பிளா எழுதிட்டு போயிருவாங்க. நம்ம ஊர்ல பல்வேறு ஜாதி, பல்வேறு மதம், பல்வேறு மொழி, பல்வேறு இனம், ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்க்கணும். அதனால நம்ம அரசியலமைப்பு எழுதுறதுக்கு கஷ்டம் தான். ஓகேவா, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அதான் என்ன சொல்றாங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், அதாவது 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் கம்மி. ஓகேங்களா, 3 வருஷத்துக்கு 12 நாட்கள் கம்மி. இதுதான் அரசியலமைப்பு எழுதுவதற்கான நாட்கள். 60 நாடுகள்ல இருந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம். அரசியலமைப்பு எழுதுவதற்கு செலவு வந்து 64 லட்சம் செலவானது. அரசியலமைப்பு எழுதி முடிப்பதற்கு பாருங்க, 64 லட்சம். எப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போதான் 64. அப்போ இருக்க மதிப்புலாம் இப்போ இருக்க மதிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம். சரிங்களா, அடுத்து நம்ம அரசியலமைப்பின் அடிப்படை ஆதாரமாக விளங்குபவை. ஓகேவா, அதாவது வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? நம்மளுடைய அரசியலமைப்புடைய பேசிஸா அது எது செயல்படுதுன்னா நம்ம ஆர்டிகல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 நம்மளே பார்த்துருந்தோம். ஒரு சில சட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இதெல்லாம் நம்ம இதுல இருந்தும் நம்ம எடுக்கப்பட்டோம். அதனால இதுதான் பேசிஸ். 1935 இந்திய சட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேசிஸ். அடுத்து சொல்லியிருந்தோம்ல நம்மளுடைய பிரியாம்பிலே வந்து ஜவஹர்லால் நேருவுடைய அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது எப்போ சார் மூவ் பண்ணாங்கன்னா விடுதலைக்கு முன்பே மூவ் பண்ணியிருப்பாரு. டிசம்பர் 13, 1946. நிறைய டேட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, 1946 தான். அது மாதிரி டிசம்பர் 9 தான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவுடைய முதல் செஷன். ஓகேடா, முதல் மாநாடா எஸ் மீட்டிங் நடைபெற்ற ஒரு நாள் தான் இதுதான், டிசம்பர் 9, 1946. இது ஒரு முக்கியமான டேட். டேட் நிறைய படிக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க. சரிங்களா, அடுத்து நம்மளுடைய முன்னுரையில 5 வார்த்தை இருக்குது. ஓகேங்களா, சாவரின், செக்யூலர், சோசியலிஸ்ட், டெமோக்ரஸி, ரிபப்ளிக். இந்த 5 வார்த்தை எந்த சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகலாம். அதனால திருப்பி அந்த கொஸ்டின் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, சீக்வன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்பாபெட்ல ரிவர்ஸ்ல போகும். ஃபர்ஸ்ட் 3 வார்த்தை அல்பாபெட்ல ரிவர்ஸ் போகும். கடைசி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கடைசி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த 2 ஆப்ஷன். அப்ப எப்படி சார் ரிவர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா சாவரின் SOV. ஓகேங்களா, அடுத்துதான் சோசியலிஸ்ட் SOC, அடுத்துதான் செக்யூலர் SEC. ஓகேங்களா, நம்ம அல்பாபெட்டிக் ஆர்டர்னா ABCD அந்த வரிசையில் அடுக்குவோமா? இப்போ வந்து அபின்னு ஒருத்தர் இருக்காங்க, அப்புறம் வந்து அஜய்னு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ 2 பேரையும் அல்பாபெட்ல வைக்கணும். எப்படி வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் அபி, அடுத்து அஜய் வைக்கிறோமா? 2 A தான். ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தையை அசைன் பண்றோமா? அதே மாதிரி தான் எங்கேயும். ஓகே, ஆனா இதை ரிவர்ஸ் பார்க்குறோம். சாவரின், சோசியலிஸ்ட், அடுத்துதான் செக்யூலர், அடுத்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஆப்ஷன் சி. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, தமிழ்ல படிச்சா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, அப்புறம் தான் ஜனநாயக குடியரசு. லாஸ்ட் 2 ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இப்போ நம்ம பார்த்ததுதான் which part of the constitution rightly describes as the Magna Carta of India. எது வந்து Magna Carta என்று அழைக்கப்படுகிறது? நம்ம இப்போதான் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை நம்ம Magna Carta அடிக்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன ஆர்டிகல், என்ன பகுதி? பகுதி 3. பகுதி 2 என்னது? சிட்டிசன்ஷிப். பகுதி 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பகுதி 4 வந்து DPSP. பகுதி 5 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். பகுதி 4A தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா, அடுத்து which article refers to the right to elementary education அப்படின்னு சொல்றாங்க. எந்த தொடக்க கல்விக்கான உரிமையை எந்த பிரிவு குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தொடக்க கல்விக்கான உரிமையை ஆர்டிகல் 21A 86வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் நம்ம சேர்த்திருப்போம். 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் கொடுக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 21A ஆர்டிகல் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் இந்த வயசுல இருக்கவங்களுக்கு. அதுதான் வந்து இந்த இது சேர்த்திருப்பாங்க 86வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா,
ரைட். இப்போ 75, அதாவது நம்மளுடைய பாலிட்டிக்கான 101 இருந்து 175 வரைக்கும் கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் அதை மொத்தம் வந்து நம்ம 4 பார்ட் டெஸ்ட் வச்சிருந்தோம். தமிழ், பாலிட்டி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வச்சிருந்தோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோட டிஸ்கஷன். இது நிறைய பேர் கொஸ்டின் எழுதிருந்தீங்க. கொஸ்டின் நல்லா இருக்குது, உங்களோட ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது, கொஸ்டின் எவ்வளோ ரைட்டாக போட்டிருந்தீங்க பார்த்துருந்தோம். ஓகேங்களா? நீங்கள் நம்ம டிஸ்கஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஸ்கஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் பிரிண்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தொடர்ந்து இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா குரூப் 4 ஆகுறது எங்களுடைய வந்து கண்டிப்பாக எங்களுடைய சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக ஆக்கிடுவோம். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங், ஓகே, இன்னைக்கு ஈவினிங்கே அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி நீங்கள் பார்க்க போகிறது வந்து அடுத்த டிஸ்கஷன் தான். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்க, டிஸ்கஷன் தான். அடுத்த நாளைக்கு ஒரு தமிழ் ஒரு மணி நேரம் வீடியோ இருக்கும், அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து மேக்ஸ், எல்லாமே ஒரு அரை மணி நேரம் வீடியோ இருக்கும். முடிஞ்சது. அதெல்லாம் பார்த்து முடிச்சு மீதி இருக்க நேரம் அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடியை பார்த்து அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சொன்ன மாதிரி தேர்ஸ்டேக்குள்ள முடிச்சிருங்க, ஃப்ரைடே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க, சாட்டர்டே திருப்பி டெஸ்ட். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் 5 மணி கரெக்டாக வேர் டு ஸ்டடி ரிலீஸ் ஆயிரும். அந்த வீடியோ பார்த்து அந்த வேர் டு ஸ்டடி கீழேயே நான் மேக்ஸ் 2022 நடந்த மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட 500 கொஸ்டின் இருக்குது. எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு PDF கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும். அந்த வீடியோல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.